முடக்கத்தான் கீரையை வச்சு 2 சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போறோம். இந்த கீரை நெறையா பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த கீரை பார்த்தீங்கன்னா, கொடி மாதிரி தான் படர்ந்து வளரும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்குங்க. இந்த கீரைய நம்ம ஃபுட்டுல எடுத்துக்கும்போது, நமக்கு ஸ்கின் டிசீஸு, பைல்ஸ் அண்டு கான்ஸ்டிப்ஷன் ப்ராப்ளம் இதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. மூட்டு வலி எஸ்பெஷலி மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க ஃபுட்டுல மட்டும் இல்ல, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்ன்னு இந்த எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெயில இந்த கீரைய வந்து வதக்கிட்டு, அந்த எண்ணெய வந்து நம்ம முட்டில தேய்க்கும்போது, முட்டு வலி வந்து பார்த்திங்கன்னா சரியாகுங்க. இந்த கீரையில வந்து பார்த்திங்கன்னா, இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு வந்து அதிகமா கிடைக்கும். கீரைய வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, நம்ம வந்து காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சாம்பார், ரசம் அந்த மாரி நம்ம குழம்புலாம் வந்து வைக்கும்போது, ஒவ்வொரு ஸ்பூன் நீங்க வந்து ஆட் பண்ணி, நீங்க அந்த மாரியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரைய மிக்ஸில அடிச்சு நம்ம நார்மல் தோசை மாவோட கலந்துட்டோம் அப்படின்னா, முடக்கத்தான் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. முடக்கத்தான் துவையல் பார்த்தீங்கன்னா, இட்லி நம்ம நார்மல் ஒயிட் தோசை இருக்குல்ல, அதுக்கப்புறமா வந்து ரைஸுக்கு கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சிம்பிள் அண்ட் ஹெல்தியான டிஷ்ஷு. ஸோ உங்களுக்கு இந்த கீரை கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.